ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே டின்னர் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குங்க. உங்கள் ஊரில் மழை என்னன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, செம்ம மழை பெஞ்சிட்ருக்குது. சரி, நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அந்தந்த நேரத்தில் தான் யோசனை பண்ணி செய்கிறதா இருக்குது. ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சில்லுன்னு இருக்குங்களா, சுட சுட சாப்பிடணுங்கிறதுக்காக 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே தாங்க நம்ம நைட் என்ன செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம், மதியம் லஞ்ச் என்ன செய்யலாம், அது மாதிரி அந்த நேரத்துக்கு தான் யோசனை பண்ணி செய்கிறதா இருக்குது. காலேஜ் லீவுனாவே. ஆமாங்க, இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு சட்னி தான். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு தவா வச்சாச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 காஞ்ச மிளகாய், சின்னதாக புளி பூண்டுமே போட்டு நல்லா வணக்கிடலாம். நமக்கு தேவையான அளவு 2 தக்காளியும் போட்டுக்கலாம் கூட. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சுட சுட தோசைக்கும் இந்த சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டு. நல்லா ஆறிடுச்சு. ஆறினப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸி சட்னி அரைச்சிடலாம். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாளைக்கு நல்லா வருவோம்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். பாருங்கள், சட்னியுமே சூப்பர் ரெடி ஆகிட்டுருக்குது. அது கொதி வரும்போது பாருங்கள், அப்படியே கேஸ் அடுப்பெலாம் தெரித்து ஒரு மாதிரி அடுப்பெலாம் வீணாயிடும். சட்னி சூப்பராக இருக்கும். தோசையுமே ஊற்றிடலாம். சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு இருந்தால் நமக்கு ஒரு நல்ல இன்னொரு கை நம்ம கூட இருக்கிற மாதிரி. மாவு இருந்தாங்க நமக்கு எதுவுமே தோணாது. இடியாப்பம் அடிக்கலான்னு பார்த்தா சரி நைட் டைம் வேணாம், இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி விட்டாச்சு. காலைல அரைச்ச மாடப்பை சட்னியுமே இருந்துச்சுங்க, அதுவுமே கூட வச்சாச்சு. தோசை பாருங்கள், சூப்பராக பேப்பர் ரோஸ்ட்டுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க தோசை, மொறுன்னு. காலை இட்லியுமே சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. ஹோட்டலில் 3 வகை சட்னி சாம்பார்லாம் வைப்பாங்க, நம்ம 1-2 முடிச்சிடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். தோசை சூப்பராக மொறு தோசை. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒட்டலைங்க, அழகாக வந்துடுச்சு தோசை. பேப்பர் ரோஸ்ட்டு அதுக்கும் பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கூட புதினா சட்னி சாம்பார்லாம் கேட்டாங்க. நைட் டைமில் அதெல்லாம் செய்ய முடியாது, பூண்டு சட்னி தான், காலைல அரைச்ச மாடப்பை சட்னி தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. யாரெல்லாம் தோசை லவரோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் பேப்பர் ரோஸ்ட், கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். சூப்பராக இருக்கிற தோசை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.